அடுத்ததாக கற்றவர் விழுங்கும் கற்பக கனியே என்ற சேந்தனாரின் திருவிசைப்பா. அதற்கு பொருளை கூற வருகிறார் நமது திருமதி புவனா செந்தில். கற்றவர்களால் அக்கல்வியின் பயனாக அடைந்து அனுபவிக்கப்படும் தெய்வீக மரத்தில் பழுத்த கனி போன்றவனாய், எல்லையில்லாத பெரும் கருணை கடலாய், மற்றவர்கள் தம் முயற்சியில் அறிய முடியாத செந்நிற மாணிக்க மணியால் ஆகிய மலை போன்றவனாய், தன்னை வழிபடும் அடியவர் உள்ளத்தில் மாணிக்க சுடர் போன்ற ஞான ஒளி வீசுபவனாய், பகைவர்களுடைய முப்புறங்களையும் அடித்த எங்களுக்கு நன்மையை தருபவனாய், அடியார்களுக்கு அருளுவதற்காகவே திருவேழி மழலையில் வீற்றிருந்த வெற்றியனாகிய சிவபெருமானை பலகாலம் தரிசித்ததனால் என் உள்ளம் குளிர என் கண்களும் குளிர்ச்சி பெற்றன.